உறவுகள் சொந்த பந்தங்கள் அவர் பெற்றவர்கள் வழியாக வேண்டுகிற மாணவரை இந்த நல்லாளை அமைத்து இவருக்காக கொடுத்துக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். நல்லான ஜாயனாக இருக்கின்ற கிறிஸ்து இந்த குடும்பத்தை எப்பொழுதுமே வழிநடத்துவராக. விசேஷமாக தாய் தந்தையின் குடும்பத்தின் வழியாக இவரை ஆசிர்வதித்து அவருக்கு தேவையான உடல் சுகத்தையும் தன்னுடைய காரியங்கள் நிறைவேற்றும்படியும் வருகின்ற நாள்களிலே ஒரு புதிய உருவாக இருக்கின்ற ஜீவனை ஆசிரியத்திலும் மெதுவாக இந்த தாய் வழியாகவும் தந்தை வழியாகவும் மற்றும் இந்த மகள் படித்து வாழ்க்கையில் முன்னேறும்படி அருள வேண்டும் என்று வேண்டுகிறோம். அதே போலவே அவரோட பெற்றவர்கள் மற்றும் முற்றவர்கள் சொந்த பந்தங்கள் கூறுகின்ற சிஸ்டர் அந்தோனியம்மா இவருக்காகவும் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இவரை குடும்பத்தின் வழியாக நன்மைகள் செய்யும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம். எப்படியாக ஒளி தன்னை எரிந்து கொண்டு எல்லோருக்கும் விளச்சத்தை அறிகின்றதோ அதே போலவே இவர் கிறிஸ்து இந்த குடும்பத்தின் வழியாக இருந்து இவருக்கு வழிகாட்டுவராக. அதன் வழியாக உயர்த்த ஆண்டவர் இவருக்கு வழி நடத்தி இவருக்கு தேவையான எல்லா வரங்களை தந்து ஆசீர்வதிப்பதாக வேண்டுகிறோம். இந்த கருத்துக்களை வைத்து மன்றாடும் பொழுது நீ செவி சாய்த்து இவருக்கு எல்லா நன்மைகள் செய்யும்படி உன்னை நெஞ்சி மன்றாடுகிறோம். உயர்த்த ஆண்டவரின் அமைதி என்றுமே இந்த குடும்பத்தில் நிலைநிறுத்து இவருக்கு நல்வழியை காட்டும்படி வேண்டுகிறோம். இவர் செய்கின்ற பணிகளின் வழியாக இந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கடவுள் ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலே இவர் குடும்பத்தின் வழியாக சாமி சாப்பாடை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேண்டுதல் சாப்பாடின் வழியாக இவருக்கு இன்னுமே வளரச் செய்தருள்வீராக. இவருக்கு எந்த அடத்தடைகள் வந்தாலும் காப்பாற்றும்படியும் மற்றும் இவருக்கு எந்த துன்ப துயரங்கள் வந்தாலும் நீ துணையாக இருந்து இவருக்கு வழி காட்டுவதாக. நீ சொன்னது போலவே யாரை நீங்கள் வீட்டை சந்திக்கின்றீர்களோ அந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக என்று நீ அமைதியாக கிறிஸ்து தான் உயர்த்தெழுந்த போது சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு அமைதி உண்டாகுக. அதே அமைதியின் தூதர் இந்த வீட்டை பாதுகாத்து விசேஷமாக இந்த குடும்பத்தில் வாசல் செய்கின்ற ஆல்பர்ட் மற்றும் அந்த மனைவி தாயும் மற்றும் குழந்தையும் மற்றும் அவர் இந்த வீட்டை சந்திக்கின்ற இவர்கள் உற்றவர்கள் சொந்த பந்தங்களையும் ஆசீர்வதிப்பதாக. இதன் வழியாக கடவுள் நன்மை மிகுந்தவர், கடவுள் வல்லமை மிக்கவர். இவருக்கு என்றுமே துணையாக இருந்து எதை ஆபத்து விபத்துகள் இருந்தாலும் இவருக்கு நீ துணையாக இருந்து காப்பாற்ற முடிவு. இவருடைய இந்த வீடையும் மற்றும் இவருடைய எல்லா பூமி தோட்டங்களையும் ஆசீர்வதிப்பதாக, பசுமாடுகளை ஆசீர்வதிப்பதாக வேண்டி எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே இந்த குடும்பத்தையும் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஊற்றும் தண்ணீரே எங்கள் தேவனாரியே, ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவனாரியே, ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என்னே கர்த்தாவே, ஆசீர்வாதியோம் என்னே கர்த்தாவே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவனாரியே, ஜீவநதியே என்னில் கொஞ்சி கொஞ்சி வா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உலகத்தில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு எங்களுக்கு செய்வதற்கு நாம் பொறுப்பதுபோல எங்கள் பாவங்களை இந்த மரியை வாழ்க. மகனுக்கு தூயாவும் புனித தண்ணி மரியாதை செபஸ்தியாரே, வனத்து சின்னப்பரே, வனத்து அந்தோனியாரே, சூசையப்பரே, அன்னம்மாளே, தோமியாரே, எல்லா புனிதர்களே, எல்லா காவல தூதர்களே, தந்தை மகன் தூயாவின் பேராலே ஸ்தோத்திரம். ஆடு வந்துச்சுலாமா? தூரம் போய்